ஷபாத் ஷாலோம், ஹalleluya. யெகோவா நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய செய்தி ஓய்வு நாளை குறித்தானது. நம்மில் பலருக்கும் ஓய்வு நாள் வேண்டும், வேண்டியதில்லை என்று கருத்துள்ளவர்கள். ஆதலால் நமக்கு தேவன் அருளப்பட்ட கிருபையினால் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஓய்வு நாளை குறித்து பிரசங்கிக்க தேவன் தந்தது கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் பரிசுத்த ஓய்வு நாளை குறித்தான வெளிப்பாடுகளும் அதனுடைய முக்கியத்துவங்களையும் குறித்து தந்திருக்கிற முதல் வசனம் கட்டளையிலிருந்தே. தேவன் நமக்கு கட்டளை தந்திருக்கிறார். 10 கட்டளை நாம் யாவரும் அறிவோம். அந்த 10 கட்டளையிலிருந்து நாம் எடுத்து பார்க்க போகிறோம். முதல் வசனம் யாத்ராகமம் 20:8, 9, 10 வாசிக்க கேட்போம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய யெகோவாவுடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். யெகோவா 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் யெகோவா ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது யாருடைய ஓய்வு நாள் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனுடைய கர்த்தருடைய ஓய்வு நாள், யெகோவாவுடைய ஓய்வு நாளாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளை நம்மை ஆசரிக்கும்படியாக தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் என்று அந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதத்தில் உள்ள கட்டளை தான் இந்த 10 கட்டளை. அவைகளில் ஒன்றுதான் இந்த ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. இது யெகோவாவுடைய ஓய்வு நாள், கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போது இந்த ஓய்வு நாளை நமக்கு தேவன் தந்திருக்கிறார் என்றால், இந்த கட்டளையை நமக்கு தந்திருக்கிறார் என்றால், நம்மிடத்திற்கு தேவன் அவருடைய விளக்கை தந்திருக்கிறார். இந்த விளக்கை நாம் என்ன செய்வோம்? அந்த விளக்கை நாம் எப்படியாக பயன்படுத்துவோம்? விளக்கு என்னிடம் இருந்தால் அது அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும். அப்படியாக வெளிச்சம் கொடுக்கும் பொழுது நாம் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பாருங்க, விளக்கை குறித்து சொல்கிறார். கவனிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லி இந்த வசனம் இப்படியாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்கு தேவன் கட்டளை தந்தும் நம்மில் அநேகர் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் இந்த விளக்கு தண்டை தலைகீழாக வைத்து அதை அணைத்து விடுகிறோம். மங்கி எரிய திரிய போல காணப்படுகிறோம். இது ஐசையா 42ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளாக இருந்து பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளியே நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய யெகோவா தேவன்தான். அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட விளக்கை, கட்டளையை நாம் கை கொண்டு நடக்கிறோமா என்கிற காரியத்தை நாம் சோதித்து பார்க்க வேண்டியது உண்டு. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நாம் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறோமா என்று நம்மில் ஒவ்வொருவருமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. நம்மில் பலரும், தேவனுடைய பிள்ளைகளில் பலரும், இது பழைய ஏற்பாடு தானே, இது யூதர்களுடையது தானே என்றும் சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் வேதத்தின் மூலமாக என்ன சொல்லுகிறார்? நமக்காக தேவன்
நியமித்து வைத்த அப்போஸ்தலர்கள் 12 சீஷர்களிலும் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. முதலாவது, வேதம் சொல்லுகிறது என்ன என்பது வசனத்தின் ஆதாரத்தின்படி நம்ம பார்ப்போம். வேதம் தேவனால் அருளப்பட்டது. தேவன் வேதத்தின் வாயிலாக, வசனங்களின் வழியாக நம்மோடு பேசுகிறார். அவர் முதலில் சொன்னது ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக என்று சொல்லி நமக்கு தந்திருக்கிறார். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு கவனமாக இருக்கும்படி யாத்ராகமம் 31:14 சொல்லுகிறார். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்கிறவன் கொலையுண்ட கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். பாருங்க, பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யாத்ராகமம் 31:14 வாசித்தோம். ஓய்வு நாள் நமக்கு நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அது நமக்கு தந்திருக்கிறாரா என்று யாத்ராகமம் 31:16 பார்ப்போம். ஆகையால் இஸ்ராயேல் புத்திரர்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படியாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள் என்று இங்கு இந்த வசனம் சொல்லுகிறது. இஸ்ராயேல் தேசத்திற்கு தானே என்று நாம் சொல்லுவோமானால் நாம் ஆவிக்குரிய இஸ்ராயல்களாக இருக்கிறோம். பெந்தகோஸ் நாளில் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானை பெற்று நாம் வேதத்தின்படி பரிசுத்த ஆவியான அருளை பெற்றிருக்கிறோம். சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். நாம் இப்படியாக நம்முடைய நித்திய தலைமுறை தோறும் உடன்படிக்கை ஆசரிக்கும்படி அதை கை கொள்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லி எரேமியா 17:22 சொல்கிறதை பார்ப்போம். ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கு ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று யெகோவா சொல்லுகிறார். அதே ஐசையா 56:6 மற்றும் 7 பார்ப்போம். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். எசேக்கியேல் 20:13 ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்திரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படி மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்கள் நிர்மூலமாகும்படிக்கு வனாந்திரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனபடியினால் இவர்கள் கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியாமல் போயினார்கள். ஆனால் கீழ்ப்படிந்தவர்களோ பிரவேசித்தார்கள் என்று பவுல் அவர்கள் தெளிவாக எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த ஓய்வு நாள் எப்பொழுது என்று பார்க்க வேண்டுமானால் மார்க் 15:42 வாசிக்கவும். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியால் சாயங்காலமான போது, அப்படியென்றால் அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பிற்பாடு உள்ள காரியத்தை அங்கே எழுதியிருக்கிறது பார்க்க முடியும். 16ஆம் அதிகாரம் 1 மகதலேனா மரியாள் பாருங்க. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, ஓய்வு நாள் முடிந்த பிற்பாடு ஓடுகிறார்கள். வாரத்தின் முதலாவது நாளில் சுகந்தவர்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு சென்று காணும்படியாக போகிறார்கள்.
வாரத்தின் முதலாவது நாள் ஏது என்று சொல்லி பார்ப்போமானால், நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின்படி வாரங்களின் பெயர் சொல்வோமானால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் என்று சொல்லி ஆரம்பிப்போம். ஆங்கிலத்தில் இதை சொல்வோமானால் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே என்று சொல்லி ஆரம்பிப்பார்கள். வேதாகமத்தின்படி முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஸ்டார்ட் ஆகிறதை பார்க்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் துவக்க நாளாகவும் சனிக்கிழமை வாரத்தின் கடைசி நாளாகிய ஓய்வு நாளாகவும் இங்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, 7ஆம் நாள் பரிசுத்த ஓய்வு நாள். அது சனிக்கிழமையாக வருகிறதை பார்க்க முடியும். சரி, பாருங்க, ஓய்வு நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி பார்ப்போமானால், மார்க்கு 2:27 பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஏன் மனுஷனுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது? இது நமக்காகத்தான் உண்டாக்கப்பட்டது. தெய்வ பிள்ளைகளுக்காகத்தான் இந்த ஓய்வு நாளை உண்டாக்கப்பட்டு தேவன் அங்கே வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கும் அவரோடு கூட வசிப்பதற்கும் இந்த ஓய்வு நாள் அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவரை விசுவாசிப்பதன் மூலம் இந்த ஓய்வு நாளில் பிரவேசிக்கும் போது நாம் நிச்சயமாக அந்த வரவிருக்கும் அந்த ரட்சிப்பில் பிரவேசிக்க முடியும் என்பதை அப்போஸ்தலர்கள் குறிப்பிட்டு வருகிறார்கள் வேதாகமத்தில். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். பாருங்க, மனுஷகுமாரன் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவரும் அந்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்போ இந்த ஓய்வு நாளில் நமக்காக ஓய்வு நாள், மனுஷனுக்காக ஓய்வு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓய்வு நாளில் மனுஷகுமாரன் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர் அங்கு நமக்காக காத்திருக்கிறார். நாம் அவரை தேடி இந்த ஓய்வு நாளில் நாம் பங்கெடுத்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அல்லவா? நாம் இதை செய்கிறோமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். எல்லா நாளும் நாம் ஆராதிக்கிறோம் என்று சொல்வோமானால் நல்லதுதான், தவறில்லையே. கட்டளை நமக்கு தந்திருக்கிறதே, ஒரு நியமம் நமக்கு தந்தபடியினால் தானே நாம் அது சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நியாயப்பிரமாணம் இருந்த நாள் தானே பாவம் இன்னதென்று அறிந்தேன் என்று ரோமரில் பவுல் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது நியாயப்பிரமாணத்தில் தானே சத்தியத்தை குறித்து சொல்லியிருக்கிறார், சட்ட திட்டங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். நாம் இந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் அவரை உயர்த்தும்படிக்கு மிகுந்த ஜாகிரதை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று அவரை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. மார்க் 12:30-31 வாசிப்போமானால் இதில் சொல்லப்பட்ட காரியம் என்ன என்று நிச்சயம் உங்களுக்கு புரியும். ஏன் நமக்காக ஓய்வு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது குறித்து இந்த இடத்தில் நமக்கு பார்க்க முடியும். வேதபாரர்களில் ஒருவன் ஆண்டவர் பேசுகிறத கேட்டுட்டு அவரிடத்தில் கேட்கிறார், கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர், இஸ்ராயேலே கேள், நம்முடைய தேவனாகிய யெகோவா ஒருவரே கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா என்கிறதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதற்கு ஒப்பனையாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவர்களின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அதற்கு அந்த வேதபாரன், சரிதான் ஆண்டவரே, நீங்கள் சொன்னது சத்தியம்தான் என்று சொல்லுகிறார். ஏன் அவர் ஆண்டவரை பார்த்து இது சொல்ல வேண்டும்? அங்கு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் முன்பு நிற்கிறார். அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த வேதபாரகன் விசுவாசிக்கிறார், ஆண்டவரை விசுவாசிக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை விசுவாசித்து நீ சொன்னது சரிதான் என்று அதற்கு பதிலை அவர் கொடுத்தபடியினால் தேவன் சொல்லுகிறார், நீ சொன்னது சரிதான் என்று சொல்லி அவருக்கு திருப்பி பதில் சொல்கிறதை பார்க்க முடியும். எப்படி என்றால், இந்த வேதபாரர்கள் பேசும்பொழுது அங்கு புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை. ஆண்டவர் அங்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார், இந்த வேதபாரருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார், நின்று பேசி கொண்டிருக்கிறார். அந்த வேதபாரர் சொல்கிறாரு, சரிதான் ஆண்டவர், நீ சொன்னது சத்தியம்தான்,
உன் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், அதே போல் உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும் என்கிற காரியம் இருக்கு என்கிற காரியத்தை அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை யெகோஷுவா கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். பாருங்க, யெகோஷுவா அந்த இடத்தில் நின்று கொண்டு பார்க்கிறார். இந்த வேதபாரர்கள் கட்டளைகளையும் வேத பிரமாணங்களையும் நன்கு படித்து அதை தியானித்தபடியினால் யெகோஷுவா முன்பு ஆண்டவரே நீ சொன்னது சரிதான் என்று சொன்னது நிமித்தம் அந்த காரியங்கள் எல்லாம் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீர் விவேகமாய் சொன்னபடியினால், உத்தரவு சொன்னபடியினால் பரலோக ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று சொல்கிறார். இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த கட்டளைகள் எல்லாம் நன்கு அறிந்து செயல்பட்டிருக்க வேண்டும், அந்த சத்தியத்தை புரிந்திருக்க வேண்டும். இந்த புரிந்தால் மட்டும் போதுமா என்று பார்த்தால் இல்லை. யெகோஷுவா மெசியாவை விசுவசித்து அதன்படி இந்த கட்டளை கற்பனை கை கொள்வோமானால் பரலோக ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள் அல்ல என்று சொல்லி நம்மையும் தேவன் நமக்காகவும் பேச வல்லவராயிருக்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல அடுத்த ஒரு காரியம் பாருங்க. இது அப்போஸ்தலர்கள் அதன்படி செய்தார்களா? ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அநேக நாட்கள் சுவிசேஷமாக சீஷர்கள் சொன்ன பொழுது பவுல் என்கிற ஒரு தாசனை சீஷனை எழுப்பி அவர்களை கொலை செய்யும்படியாக தமஸ்குவுக்கு அனுப்புகிறார். ஆனால் தேவன் பவுலோடு பேசின பொழுது தேவன் அந்த இடத்துல பவுலை எடுத்து பயன்படுத்துகிறார் சுவிசேஷத்திற்காக. பவுல் பிரசங்கிக்கிறார், நான் புறஜாதியர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்காக தேவன் என்னை நியமித்தார் என்று சொல்கிறார். புறஜாதியர்களுக்கு நியமித்த பவுல் சொல்லுகிற பிரசங்கம் சிலுவை உபதேசத்தை அல்ல, சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவா மெசியாவை குறித்து பிரஸ்தாபிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒருவேளை இந்த பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்தன, நியாயப்பிரமாணம் எல்லாம் ஒழிந்தன, வேதமெல்லாம் ஒழிந்து விட்டது என்று சொல்வோமானால் யெகோஷுவா மெசியா சிலுவையில் அடிக்கப்பட்டார், அதெல்லாம் நிறைவேற்றி விட்டார், அதெல்லாம் முடிந்து விட்டது என்று அவர்கள் சொல்வார்களானால் இந்த பிரசங்கம் கண்டினியூட்டியாக இருக்காது. நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அழித்து முடிந்து விடவில்லை, நிறைவேற்றி இருக்கிறார் என்பது தான் அதனுடைய அடையாளம். அதனால தான் சீஷர்கள் ஓய்வு நாளை அனுசரித்தார்கள். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், தேவாலயத்தில் யூதர்களுடைய தேவாலயத்தில் அவர் பிரசங்கிக்கிறார்கள். அது ஓய்வு நாளாக இருந்தபடியினால் அநேக புறஜாதியர்கள் அங்கு வந்து நின்று கொண்டு இவருடைய பிரசங்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிரசங்கம் கேட்ட பொழுது அடுத்த ஓய்வு நாளிலும் இந்த வசனங்களை சொல்ல வேண்டும் என்று புறஜாதியர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அதே 13:44 அந்த வசனத்தில் அடுத்த ஓய்வு நாளில் அநேகர் பட்டணத்தார் அனைவரும் அங்கு கூடி வந்து இந்த வசனங்களை கேட்டு சென்றார்கள். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஓய்வு நாளில் யூதர்களுடைய தேவாலயம் எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் அல்ல அவர் பிரசங்கிக்கிறார், வெளியே சென்று பிலிப்பு பட்டணத்தில் ஒரு ஆற்றங்கரையோரத்தில் இருந்து கொண்டு அவர் பிரசங்கிக்கிறார் ஓய்வு நாள் தோறும். நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த வசனங்களை. அதில் லிதியாள் என்கிற ஒரு ஸ்திரீ இந்த வசனங்களை எல்லாம் கேட்ட பொழுது அவள் இருதயத்தை தேவன் தொட்டார். அது நிமித்தம் குடும்பமாய் ஸ்நானப்பட்டார்கள் என்று பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 17:2 பவுல் அவர்கள் தன் வழக்கத்தின்படியே அம்பிபோலி தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருக்கும் யூதர்களுக்கும் ஓய்வு நாளில் உபதேசம் செய்கிறார். ஓய்வு நாள் முடிந்து விட்டது என்று சொன்னால் ஏன் இந்த அப்போஸ்தலர்கள் செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர்கள் பாருங்கள், புறஜாதியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரே, தெசலோனிக்கே பட்டணத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறாரே. 18ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 18ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம், ஓய்வு நாள் தோறும் பவுல் மக்கெதோனியாவிலிருந்து இத்தாலியாவிலிருந்து வந்தவர்கள்ட்ட
கொருந்து பட்டணத்துக்கு வந்து இந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். தேவனுடைய வசனங்களை இந்த ஓய்வு நாளில் பிரசங்கிக்கிறார். இப்போ ஓய்வு நாளை அப்போஸ்தலர்களும் அனுசரித்து வந்தார்கள். அப்போஸ்தலர்கள் அனுசரித்து வந்தார்கள். அப்போது நிறைவேறி விட்டது என்று சொன்னால், அது முடிந்து விட்டது சொன்னால், ஏன் அப்போஸ்தலர்கள் அதை செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர்கள் புறஜாதிகளுக்கும் அந்த காரியங்களை கொண்டு வந்தார், நமக்கும் கொண்டு வந்தார். நாம் அதை சரிவர செய்தோமா இல்லையா என்கிறதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் வேதத்தில் உள்ள தேவ வசனத்தை கை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறபடியால், ஒரு மனிதன் போதிக்கிற வசனங்களை போதிப்பவனை அவனை பின்பற்றுவதற்கு அல்ல தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சற்று யோசித்து பாருங்கள். இன்று ஈயார் மாதம் இன்று நிசான் மாதத்திற்கு பிற்பாடு, ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட பிற்பாடு, நிசான் மாதத்தில் அடிக்கப்பட்டார். அதன் பிற்பாடு வந்த மாதம் ஈயார் மாதம். ஈயார் மாதம் நானே உன் பரிகாரி என்று சொல்ல, அப்படி என்றால் சுகமளிக்கிற ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. தேவன் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். அன்னி யெகோவா ரொஃபேக்கா என்று சொல்லி பார்க்க முடியும். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய யெகோவாவின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளை செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய யெகோவா என்றார். பாருங்க, இந்த வசனம் நாம் அவருடைய கட்டளையின்படி நடக்கிறவர்களுக்கு ஒரு வியாதியும் வராது என்று சொல்கிறார். நானே அன்னி யெகோவா ரொஃபேக்கா. அனி என்கிற அந்த வார்த்தையில் முதல் எழுத்தும் யெகோவா என்கிற நாமத்தில் உள்ள முதல் எழுத்தையும் ரொஃபேக்கா என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் முதல் எழுத்தையும் நாம் அதிலிருந்து எடுத்து பார்ப்போமானால் ஈயார் மாதமாக இந்த மாதம் நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கவனமாக கை கொண்டு நடப்போமானால், நிச்சயம் எகிப்துக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் நமக்கு வராது என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் அவருடைய ஓய்வு நாளை நாம் அனுசரிப்போமானால் இதன் பயன் என்ன? நிச்சயம் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்ன எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதியும் நமக்கு வராது. அவருடைய சொல்லை கேட்போமானால், அவருடைய வார்த்தையின் கட்டளைப்படி நடப்போமானால், நமக்காக ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை தந்திருக்கிறார் என்று விசுவசித்து இந்த காரியங்களை செய்வோமானால் நிச்சயமாக தேவன் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். பாருங்க, இந்த ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்கும் பொழுது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்க கேட்போம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்காக ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நாம் ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க, சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோவா மெசியாவை நாம் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி நாம் நம்முடைய சபைகளில் அவருடைய சரீரம் என்னும் அப்பத்தையும் இரத்தம் என்னும் திராட்சை ரசத்தையும் நாம் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளுகிறபடியால் அவருடைய ஓய்வு நாளை, அவருடைய மாத பிறப்பு ஈயார் மாதம் என்று இப்போ சற்று முன் சொல்லியிருந்தேன். இன்று ஈயார் மாதம் 1ஆம் தேதியில் இருக்கிறோம். 1ஆம் தேதியில் முதல் பரிசுத்த ஓய்வு நாளில் இருக்கிறோம். இந்த மாதத்தையும் அவருடைய பண்டிகையும் நாம் நினைவு கூறுகிறோமா, அனுசரிக்கிறோமா? அப்படி அனுசரிக்காவிட்டால் மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்துவார்கள் என்று சொல்லி பவுல் இங்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்க முடியும். அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பாருங்க, அவைகள் வரும் காரியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மீண்டும் வருகைக்குண்டான அடையாளமாக இருக்கிறது. இது கிறிஸ்துவை பற்றினது என்று சொல்லி தமிழாக்கம் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆங்கிலம் மற்றும் மூல பாஷை சொல்லுகிறது
இட்ஸ் a பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லுகிறது. அவருடைய அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறது, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி நாம் இதெல்லாம் சரிவர செய்யும் பொழுதுதான் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் கிறிஸ்துவின் பாடியை குறித்து இது சொல்லுகிறது. அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொண்டு அவரோடு ஐக்கியமாகுகிற காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. சபையாக இருக்கிறார், அந்த சபையில் நாம் எல்லாம் அவருடைய அவயங்களாக இருக்கிறோம் என்று நமக்கு இந்த வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதில் சொல்லப்பட்ட காரியங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டிருந்தாலும் எபிரேயர் யார் என்று சொல்லும் பொழுது மாம்ச ரீதியாக எபிரேயர்களும் உண்டு, ஆவிக்குரிய எபிரேயர்களும் இந்த உலகத்தில் உண்டு. நாம் ஆவிக்குரிய எபிரேயர்களாக இருக்கிறோம், ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இந்த வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். நமக்கு தேவன் இளைப்பாறுதலை வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த இளைப்பாறுதல் தேவன் இளைப்பாறின ஓய்வு நாளை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஓய்வு நாளில் நாம் முன்பிதாக்கள் செய்ய தவறினது போல இல்லாமல் மிகுந்த தேவ பயத்தோடும் இந்த ஓய்வு நாளில் நாம் சரிவர பூமியில் செய்வோமானால் பரலோகத்திலும் அது நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கு உண்டான காரியமாக மாறுகிறது. சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஓய்வு நாளை குறித்து அதிகப்படியான தகவல் வேண்டும் என்றால் என்னுடைய நம்பர் இதில் இருக்கிறது, கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அநேக சுவிசேஷகரை எழுப்பும்படியாக ஒரு ட்ரைனிங் நடத்தப்படுகிறது உண்டு. அதிலும் நீங்கள் சேர்ந்து கொண்டு இந்த ஊழியத்தை, இந்த சத்தியமார்க்க ஊழியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இதிலும் நீங்கள் பங்குதாரராகலாம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை சப்போர்ட் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் தாராளமாக சப்போர்ட் செய்யலாம். இந்த ஊழியத்தில் பங்குதாரராக வேண்டும் என்றால் தாராளமாக பங்குதாரராகலாம். இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை அநேகர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமேன். ஷபாத் ஷலோம்.